Okay, so first topic is force experienced by a moving charge in a magnetic field. Okay, whenever there is a uniform magnetic field, that is, we will represent in a cross form into the plane. So that is expressed by the term called cross. So there is a charge Q moves in a straight line. Whenever there is no magnetic field, force experience ஆக போறது கிடையாது. It will travel in a straight path. இப்போ இங்க ஒரு charge particle Q இருக்கு அப்படின்னா straight line travel ஆயிட்டு இருக்குன்னா it will travel in a straight line with the velocity v அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, ஸோ அப்போ எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல் வில் பி தேர். ஸோ லெட் அஸ் கன்சிடர் சார்ஜ் பார்ட்டிகல் Q அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகிருக்கிறதா அசியூம் பண்ணலாம் வித் த வெலாசிட்டி v. So once magnetic field இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா according to your left hand Fleming's left hand rule, it will experience a force. So to find the direction of force we can use Fleming's left hand rule. Okay, so என்ன அப்படினு பாத்தீங்கன்னா that is your magnetic field is into the plane, that is expressed by the term by index finger. So magnetic field இங்க இருக்கு, motion of a charge particle வந்து upward இருக்கு. அப்ப force experience எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா it is along the left side of this board. Okay, அப்ப force experience வந்து இந்த direction. அப்போ பார்ட்டிகல் இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது இட் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. அப்போ இட் வில் ட்ரேஸ் அ பாத் இன் a circle. It will trace a path like a circle. So the circle has some center O. From that center அங்கிருந்து என்ன இருக்குனாக்கா it has some distance r. அப்போ நம்ம என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can calculate the distance. அந்த distance அப்படின்றது அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், that is radius. அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிகல் ட்ரேஸ் பண்ற சர்க்குலர் பாத் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். தென் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ண முடியும். ஆல்சோ அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, தென் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன் ஒன் பீரியட், அதாவது தட் இஸ் ஒரு 1 செகண்ட் ஹவு மெனி சைக்கிள்ஸ் வந்து முடிச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சில காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கிவ் அ நோட்டேஷன். ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்மேட் எழுதுறோமோ அதை அப்படியே எக்ஸாம்க்கு எழுதுங்க. ஓகே, எந்த ஒரு வேரியேஷன் கிடையாது. ஸோ Q அப்படின்றது சார்ஜ் பார்ட்டிகல். So it is said to be charged particle. M is nothing but mass of the charged particle. Mass of the charged particle. Then next R is said to be radius of the charged particle. Radius of the charged particle. Then V vector is said to be velocity of the charged particle. Whatever velocity travels, அது எவ்வளவு வேகத்துல போகுது அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். And then D vector, அந்த ரீஜன் that uniform magnetic field. Uniform magnetic field. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஐடியாவோட டிஸ்கிரிப்டிவ் நோட்ஸ். இதை உங்க அப்படியே பேராகிராஃபா எக்ஸாம் எழுதணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்ல எழுதினாலே தே வில் கிவ் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்தில் டிராவல் ஆகும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கால் அஸ் சென்டிபிடல் ஃபோர்ஸ். அப்ப இந்த சென்டிபிடல் ஃபோர்ஸ் யாருனால ப்ரொவைட் ஆச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல் மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ்னால ப்ரொவைட் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the magnetic force is responsible for centripetal force. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அங்க இல்ல அப்படின்னாக்கா அந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பார்த்து ட்ரேஸ் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். we will consider it as equation number 1. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your f of m vector is said to be charge times of v vector cross b vector. ஸோ இதை நீங்க equation 2 னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், what is the centripetal force? That is your f of cp is said to be mass times v square by r. So this is equation 3. Okay, so now you substitute these two equations in first and second equation. So இந்த மாதிரி எடுத்துக்கலாம். That is substituting 2 and 3 in equation 1. Okay, so 2 and 3 in equation 1. So அப்ப இந்த ரிசல்ட் இங்கேயும் நீங்க இந்த ரிசல்ட் இந்த இடத்துல எழுதுங்க. That is your Q is nothing but v vector cross b vector which is equals to mv square by r. நமக்கு தெரியும் இந்த சார்ஜ் பார்ட்டிகலுக்கும் இந்த வெலாசிட்டிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்வர்டா இருக்கு, வெலாசிட்டி வந்து உங்களுக்கு அப்வர்ட் இருக்கு. So theta is said to be 90 degree. So it is said to be Q VB sin of theta is said to be 90. It is mv square by r. Since we know that
theta is said to be 90 degree. Theta is said to be 90 degree. What is the sin theta value of 1? Sorry, theta is said to be 1. அப்போ என்ன ஆகுனா it is QVB is said to be mv square by r. So 1v and another v getting cancelled. From this equation rearrange பண்ணீங்க அப்படின்னா r இந்த பக்கம் வந்துரும், q and b வந்து கீழே கொண்டு வந்துரும். r equal to mv by qb. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இம்ப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called as இந்த circular path ஓட radius factor. So it is nothing but this equation explains that radius of the circular path, radius of the circular path, and the particle travel பண்ண circular path radius. Then next இந்த charge particle அந்த circle complete பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான் question. Okay, so அப்ப அந்த டைம் பீரியட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some simple logic, velocity equal to distance traveled by time. Okay, so அப்ப v நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா it is distance traveled by time taken. So இது கம்ப்ளீட் பண்றது ஒரு சர்க்கிள் அப்படின்றதுனால what is the distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா since d is said to be 2 pi times radius, ஏன்னா circumference இங்க ஸ்டார்ட் பண்ணி திரும்ப உங்களுக்கு அதே பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆகும், அப்போ it is called as circumference. அப்போ அந்த டோட்டல் டைம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா it is called as time period, so capital T. இந்த ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the result as b equal to 2 pi times of r divided by t. நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் வேணும். t equal to it is 2 pi r divided by v. Okay, it is 2 pi r divided by v. So from this relation m by r by v என்னன்னு பாருங்க. Since நமக்கு தெரியும் என்னன்னா r divided by v is said to be m by qb. Okay, it is m by qb. அப்ப டைரக்டா எடுத்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா which implies time period equal to 2 pi instead of this r by v in the factor substitute பண்ணீங்க it is m by qb. So this is your time period of the charge particle. அந்த circle complete பண்ண எடுத்துக்கிற time period. Time taken to complete one circle. இதெல்லாம் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா it is called as time period. So last result என்னன்னு பாத்தீங்கன்னா radius of the circular path, it is mv by qb. Okay, அடுத்த ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா time period, so it is t equal to 2 pi m by qb. Okay, it is 2 pi m by qb, right? Okay, so it is 2 pi m by qb. Next factor என்னன்னு பாத்தீங்கன்னா frequency of the circular path, that is நம்ம f equal to define பண்ணலாம். சிம்பிளா frequency அப்படின்றது number of oscillations complete in 1 second, that is a given period. Okay, so it is said to be 1 divided by t. அப்போ rearrange பண்ணீங்க அப்படின்னாக்கா you will get the result as qb divided by 2 pi times m. So therefore we will write like this, f is equals to qb divided by 2 pi times of m. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அந்த சார்ஜர் பார்ட்டிகல் கம்ப்ளீட் பண்ண ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் எக்ஸ்பிரஸ் பை த சிம்பிள் கால்ட் ஒமேகா. ஒமேகா இஸ் said to be 2 pi times f. இது ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ஒரு கனெக்டிங் ஃபேக்டர். அப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனை, தட் இஸ் நம்ம இது ஈக்குவேஷன் 4 எடுத்து ஐ திங்க் லாஸ்ட் டாபிக் 3 போட்டு நினைக்கிறேன். ஸோ இதை 4 எடுத்துங்க. இப்போ இந்த ஃபோர்த் ஒன்று இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you will get the result as, which implies omega is said to be 2 pi times of f ஓட ரிசல்ட் என்னன்னா it is qb by 2 pi. So it is qb divided by 2 pi times of m. So common factors 2 pi getting cancelled. So from this omega is said to be qb divided by m, right? So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as angular frequency. The next kinetic energy of the charge particle. So kinetic energy என்னவா இருக்கும்? சிம்பிளா நமக்கு தெரியும் kinetic energyன்றது it is half mv square. Okay, kinetic energy of the charge particle is half mv square. So since v அப்படின்றது இந்த radius terms வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். rearrange பண்ணீங்கன்னா cube இங்க வந்துரும், m term வந்து இங்க கொண்டு வரலாம். So since we know that v is said to be it is qb times r, it is qb times r divided by m. அப்போ இந்த ஃபேக்டரை இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the kinetic energy equation, that is half of
m v is nothing but q b r divided by m times the whole square. Okay, then square பண்ணிட்டீங்கன்னாக்கா it is half of m q square b square r square divided by m square. So ஒரு m another m வந்து cancel ஆகிடும். ஸோ அப்போ kinetic energy என்னன்னு பார்த்தீங்கன்னா it is half of m sorry m cancel. It is q square b square r square by m. ஸோ இதுதான் வந்து kinetic energy of the charge particle. ஸோ இதுக்கான மீனிங்ஸை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிடலாம். இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கனாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் frequency of the charged particle. இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி of the charged particle in the relation kinetic energy of the charged particle. ஸோ எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த பார்ட்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகும். டு கெட் அ குட் மார்க்ஸ் யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ். ஓகே.